குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குருதேவோ மகேஸ்வரக, குரு சாட்சாத் பரபிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. குரு வாழ்க, குருவே துணை, குரு அடி போற்றி. நேயர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குரு சுந்தர வடிவேல். இப்ப பாத்தீங்கன்னா குரு பகவானின் அதிசார பெயர்ச்சி பலன்கள் மற்றும் வக்ர பலன்கள் அனைத்தையும் டீட்டெயில்டாக விரிவாக நம்ம பார்க்க இருக்கிறோம். குரு பார்த்தால் கோடி நன்மை. குரு முழுமையான சுபர். குரு அப்படிங்கிறவர் தனம், குடும்பம், வாக்கு அப்படிங்கிற ஒரு அமைப்பை செயல்படுத்தி தரக்கூடியவர். பண பொருளாதார வளர்ச்சியை தரக்கூடியவர். குழந்தைகளுக்கான நன்மைகளை கொடுக்கக்கூடியவர். இப்படிப்பட்ட குரு பகவான் அதிசாரம் பெற்று ராசிக்கு காலச்சக்கரத்தின் 3ஆம் இடத்துல இருந்து வந்தவர் காலச்சக்கரத்தின் 4ஆம் இடத்துல போய் உச்சபலம் பெறக்கூடிய இந்த காலகட்டத்துல ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும், உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்குது, என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது, குருவின் பார்வை பலன் எப்படி இருக்கு, ஸ்தான பலம் எப்படி இருக்கு, நட்சத்திர பலன்கள்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத முழுமையா பார்த்து நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும். ஒரு தெளிவான ஒரு விஷயம், கடைசி மட்டும் இந்த வீடியோவை பாருங்க. உங்களுக்கான புரிதல் அப்படிங்கிறது அருமையாக ஏற்படும். இந்த குரு அதிசார பலன்கள், குரு அதிசார பயிற்சியை பற்றியும் வக்ர பலன்கள் பற்றியும் முழுமையாக நீங்க தெரிஞ்சுக்கலாம். இப்போ உங்க ராசிக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத மேச ராசி காலச்சக்கரத்தின் முதல் ராசியா இருக்கக்கூடிய மேச ராசி அன்பர்களுக்கு குரு அதிசார பலன், குரு வக்ரவ பலன் எப்படி இருக்க போகுது, என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் இதுல இருக்குது அப்படிங்கிறத பத்தி பார்க்க இருக்கிறோம். இப்ப மேச ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பாத்தீங்கன்னா செவ்வாய் பகவானோட ஆதிக்கம் அப்படிங்கிறது நிறைய உள்ள ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்கு. குருவால ஒரு எந்த பலனும் இப்ப ஏற்படலை உங்களுக்கு. குரு பயிற்சிக்கு பிறகு பாத்தீங்கன்னாக்க மிகப்பெரிய பின்னடைவை சந்திச்சவங்க தான் நம்ம மேசராசி அன்பர்கள். அவங்கள பொறுத்த வகையில பாத்தீங்கன்னா கடன் பிரச்சனை, எக்கச்சக்கமான கடன் பிரச்சனைகள், அது மட்டும் இல்லாம வம்பு வழக்கு அவமானம் சார்ந்த விஷயங்களை நிறைய சந்திச்சாச்சு. குடும்ப பிரச்சனைகளை எக்கச்சக்கமா அனுபவிச்சாச்சு. ஏகப்பட்ட குடும்ப பிரச்சனைகள், வருமானம் வர்றதுல மிகப்பெரிய தடை தாமதங்கள் ஏற்பட்ட ஒரு நிலை. சில பேருக்கு இடம் பூமியில பிரச்சனை வந்துருச்சு. இப்படி பல்வேறு விதமான பிரச்சனைகளை சந்திச்சு, அது மட்டும் இல்லாம மனசே பார்த்தீங்கன்னா ஒரு நிலையில இல்லை, ஒரு குழப்பமான மனநிலை அப்படிங்கிறது ஏற்பட்டு போச்சு மேசராசி அன்பர்களுக்கு. இதற்கெல்லாம் காரணம் பார்த்தீங்கன்னா பொருளாதார பின்னடைவு, அது மட்டும் இல்லாம எடுக்கிற காரியங்களில் ஏற்படக்கூடிய தோல்விகள், சரி அந்த முயற்சிகளுக்கு கிடைக்க வேண்டிய வெற்றி அப்படிங்கிறது கிடைக்காத காரணத்தாலும் ஏற்பட்ட விஷயங்களால இப்படிப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு நடந்துருச்சு. அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஊருப்பட்ட கடன் அப்படிங்கிறத நிறைய வாங்கி வச்சிருக்கீங்க. ஒரு குறிப்பிட்ட ஒரு சாரார் மக்கள் மட்டும் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் இருக்குது. உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தின் அடிப்படையில், தசாபுத்தி அடிப்படையில் என்ன விதமான பலன்கள் இருக்குது இப்போ அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு நம்ம பலன்களை எடுங்க. இந்த குரு அதிசாரம் பெற்று வரக்கூடிய இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது ஒரு அற்புதமான பயிற்சியாக, இதற்கெல்லாம் மாற்றம் தரும் வகையில உங்களோட வேலை, தொழில், வருமானம், அது மட்டும் இல்லாம இடம் வாங்குறது, வீடு வாங்குறது, பூமி வாங்குறது, அது வண்டி வாகனங்களை வாங்கிக்கிறது, இப்படி பல்வேறு விஷயங்களுக்கு சாதகமான அமைப்பை இப்ப குரு பகவான் உங்களுக்கு கொடுக்குறார். அதிசார பயிற்சி அக்டோபர் 19ஆம் தேதி பார்த்தோம்னா குரு பகவான் மிதுனம் ராசியில் இருந்து கடக ராசிக்கு பயிற்சி அடைகிறார். உங்க ராசியிலிருந்து 4ஆம் இடத்துல ஸ்தான பலம் பெறக்கூடிய இந்த குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 12இல் இருக்கக்கூடிய சனி பகவானை நேரடியாக பார்க்கிறார். முதல் விஷயமே அதாங்க, தொழில்ல இருக்கக்கூடிய பிரச்சனை, பதவி, நிறைய பேருக்கு பதவி ப்ரொமோஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் கிடைக்காம போயிடுச்சு. அதுல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்யும் விதமாக குருவின் பார்வை அப்படிங்கிறது 9ஆம் பார்வையாக குரு பார்க்கக்கூடிய இந்த பார்வை அதிசாரம் பெற்று உச்ச நிலையில இருந்து பார்க்கையில உங்களோட வேலை, தொழில், வருமானம், பதவி உயர்வு, இடமாற்றம், பதவி உயர்வும் கூடிய இடமாற்றம் சார்ந்த விஷயங்கள், கௌரவம், புகழ், அந்தஸ்து சார்ந்த விஷயங்களுக்கு மிகப்பெரிய லெவல்ல உதவி செய்கிறார் இந்த குரு பகவான். இப்போ உங்களுக்கு இது நாள் வரை நீங்க இழந்த அனைத்துக்கும் ஒரு தீர்வாக இந்த அதிசார குரு பயிற்சி, அதுவும் உச்சம் பெற்ற அதிசார குரு பயிற்சி, உச்ச நிலையிலிருந்து குரு பார்க்கிறார். ரொம்ப அற்புதமாக இருக்கக்கூடிய இந்த காலகட்டம் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தின் தசாபுத்தி நிலை நல்லா இருக்கணும்.
நீங்க பிறந்தது என்ன ராசி, என்ன லக்கணம், என்ன நட்சத்திரம், அது சார்ந்து இப்ப என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு பலன் எடுங்க. கரெக்டா இருக்கும். இதுல எதுவுமே மிஸ் ஆகாம உங்களுக்கு வரக்கூடிய அமைப்பு இருக்குது. உறுதியாக உங்க ஹெல்த் ஆரோக்கியம் மிகப்பெரிய லெவல்ல முன்னேற்றம் தரப்போகுது. ரெண்டாவது விஷயம், உங்களுக்கு தைரியம், தன்னம்பிக்கை, துணிச்சல் எல்லாமே பார்த்தீங்கன்னா அபரிவிதமா வரக்கூடிய ஒரு ஆற்றலை இந்த குரு பகவானும் கொடுக்கிறார். உங்களுடைய ராசிநாதனும் இப்ப 7ஆம் இடத்திலிருந்து நேரடியா உங்களை பார்த்துட்டு இருக்கிறார். அப்ப அற்புதமான அமைப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு. இவ்வளவு நாள் பட்ட கஷ்டத்துக்கு, சிரமத்திற்கு, தோல்விகளுக்கு ஒரு தீர்வாக இந்த அதிசார குரு பயிற்சி அப்படிங்கிறது உங்களுக்கு பயனுள்ள வகையில ரொம்ப அற்புதமாக அமைஞ்சிருக்கு. அடுத்து நிறைய பேருக்கு இடமாற்றம் செஞ்சுக்கணும். வீடு இடமாற்றம், வேலை இடமாற்றம், தொழில் சார்ந்த இடமாற்றங்கள் செய்யணும் அப்படின்னா இந்த காலகட்டத்தை பயன்படுத்திக்கங்க. ரொம்ப அற்புதமான காலகட்டம். ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா, 7.5 சனி அப்படிங்கிறது இன்னும் உங்களுக்கு முடியல. 7.5 சனி அப்படிங்கிறது இன்னும் முடியல. அதே காலகட்டத்தில் இந்த 7.5 சனியோட பாதிப்பு அப்படிங்கிறத குரு பகவான் அதிசாரம் பெற்று இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் அந்த பாதிப்புகளை உங்களுக்கு குறைச்சிட்டார். அந்த பாதிப்புகளை பாதிக்கு பாதி முழுமையாகவே குறைச்ச மாதிரி தான் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு. அதனால இந்த சனி பகவானால் தொழில், வேலை மற்றும் வருமானம் சார்ந்த அடிப்படையில் இருந்த பிரச்சனைகள் எல்லாமே ஒரு தீர்வாக கிடைக்கக்கூடிய, நல்ல மாற்றம் கிடைக்கக்கூடிய விஷயம்தான் இந்த அதிசார குரு பயிற்சி அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு. அடுத்து தொழில்ல பெரிய பிரச்சனை. தொழில்ல பார்த்தீங்கன்னா பல்வேறு விதமான நெருக்கடிகளை சந்திச்சுருக்கீங்க இல்லையா? இந்த குருவின் பார்வையால் உங்க தொழில் அப்படிங்கிறது சிறப்படைய போகுது. அற்புதமாக தொழில் அப்படிங்கிறது நடக்கக்கூடிய, வியாபாரம் சார்ந்த விஷயங்கள் சிறப்பாக நடக்கக்கூடிய மாதம் தான் இந்த அதிசார குரு பயிற்சி நடக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு விஷயம். குரு பகவான் அப்படிங்கிறது உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்க 9, 12 கூடியவர், பாக்கியாதிபதி. இந்த பாக்கியாதிபதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாக்கியத்தை தரக்கூடிய வகையில இந்த காலகட்டத்தில் வந்திருக்காரு. அடுத்து வாகனம், டிரான்ஸ்போர்ட் சார்ந்து தொழில் செய்கிற எல்லாருக்குமே நல்லா இருக்க போகுது. சேல்ஸு, மார்க்கெட்டிங், எக்ஸிக்யூட்டிவ்ஸ் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். ஆமாம், அவங்களோட தொழில் வளர்ச்சி, வேலை வளர்ச்சி எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குது. ரெண்டாவது விஷயம், கல்வி சார்ந்த விஷயத்துல தொழில் நிறுவனங்கள் வச்சு நடத்தக்கூடிய கல்வி சார்ந்த துறையில இருக்கக்கூடிய அனைவருக்குமே ரொம்ப நல்லா இருக்கு. காலேஜில் ஒர்க் பண்ணக்கூடிய ப்ரொஃபஸர்ஸ், அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்க எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட இன்ஸ்டிடியூஷன் வச்சுருக்கவங்க, புத்தகங்கள் பார்த்தீங்கன்னா பப்ளிஷ் பண்ணக்கூடியவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் அப்படிங்கிறது ஒரு நல்ல காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. அதே போல் இரும்பு தொழிற்சாலைகளை இயக்குறவங்க, கட்டிட தொழிற்சாலைகளை கட்டிடம் சார்ந்த உபகரணங்களை வைக்கக்கூடிய நிறுவனங்கள், அதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா இடம், பூமி சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடிய அனைவருக்குமே இந்த காலகட்டம் ரொம்ப நல்லா இருக்கு. ஐடி செக்டார் துறைகளில் வேலை பார்க்குறவங்க, அதாவது கணினி மற்றும் கம்ப்யூட்டர் சார்ந்த துறைகளில், ப்ரோக்ராமிங் சார்ந்த துறைகளில் வேலை பார்க்கக்கூடிய எல்லோருக்குமே இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கான ஸ்ட்ரெஸ் குறைஞ்சு நெக்ஸ்ட் லெவல் ப்ரொமோஷன் போகிறதுக்கும், அதே போல் பார்த்தீங்கன்னா வேலை தொழிலில் எந்தவித நெருக்கடியும் இல்லாமல் ரொம்ப ஸ்மூத்தாக மூவ் பண்ணக்கூடிய காலகட்டமாக இந்த அதிசார குரு பயிற்சி அப்படிங்கிற நடந்திருக்க இந்த ஒரு அற்புதமான நிகழ்வாக இருக்குது. அப்போ இந்த அதிசார குரு பயிற்சி அப்படிங்கிறது உச்சம் பெற்று இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் உங்களோட விரயங்கள், வீண் மன உளைச்சல்கள், அதே போல பார்த்தீங்கன்னா உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்லாம் முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் வகையில் அமைஞ்சிருக்குது. ஸோ இந்த காலகட்டத்தை உங்களுடைய பிறப்பு ஜாதகம், தசாபுத்தி அடிப்படையில் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு பலனெடுங்க. ரொம்ப அற்புதமாக இருக்கும். இப்போ இவை அனைத்தும் கோச்சார ரீதியான பொது பலன்கள். நீங்க என்ன லக்கணம், என்ன தசாபுத்தி, என்ன விதமான மாற்றங்கள் நீங்க பிறப்பின் அடிப்படையில் எப்படி இருக்குது உங்க ஜாதக அமைப்பு அப்படிங்கிறத பொறுத்து தான் இந்த கோச்சார நிலைகளை நீங்க பயன்படுத்தி கொள்ள முடியும். நன்றி, வணக்கம், வாழ்த்து.